குடும்ப நலத்துறையில, அதுவும் மகளிர் நலத்துறையில சிறந்த ஒரு ஈடுபட்டு நல்ல அனுபவம், பழுத்த அனுபவம் உள்ள நீங்கள் இன்னைக்கு எங்க நிலையத்துக்கு வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மகளிர் உடல் நலம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, ஒரு பெண் அப்படிங்கிறவ பிறந்ததிலிருந்தே பெண் தான். அதாவது ஒரு ஆடானவன் 13-14 வயசுல தான் அவனுக்கு ஏதோ விவரம் தெரியுது, உடல் வளர்ச்சி தெரியுது, அவன் வந்து ஒரு மனிதனாக பரிமாணம். ஆனா ஒரு பெண்ணானவள் பிறந்த நிமிஷத்துல இருந்து அவளுடைய உடல் வளர்ச்சிங்கிறது இடைவிடாத ஒரு ப்ராசஸ். இதுல ஒரு பெண் வயதுக்கு வரும் பொழுது, ஒரு காலகட்டத்தில் வந்து 16 வயசுல வயதுக்கு வந்துட்டு இருந்தாங்க, சிலர் 18-19 வயசுல வயதுக்கு. அது சந்தர்ப்ப சூழ்நிலைகள், பூமியினுடைய வாக்கு, அவர்கள் இருப்பிடத்தினுடைய வாக்கு, சுற்றுச்சூழலுடைய வாக்கு எல்லாம் இருந்தது. இன்னைக்கு காலகட்டத்தில் 11 வயசு 10 வயசுல கூட பூப்படையக்கூடிய பெண்களை பார்க்கிறோம். 12 வயசு. ஆக காலத்தினுடைய மாறுபாட்டுக்கு ஏற்ப இயற்கையும் தன்னுடைய வேலையை செய்யுது. ஆனா இது தெரியாம இன்னைக்கும் நிறைய பெண்கள் அவங்க வந்து தங்களுடைய உள்ள தவிப்புகளை யாரிடம் சொல்வது? ஏன்னா ஒரு அசிங்கப்படக்கூடாது, அசூயப்படக்கூடாது, நம்மளை எப்படி வழி நடத்த போறாங்க, யார் இருக்காங்க, யாரை தோழர்களாக கொள்வது, யாரை நம்புறது, யாரை நம்பாது, எதுவுமே தெரியாத ரெண்டுங்கட்டான பருவம் அது. இது இந்த பெண்களுக்கு உரிய ஒரு கவுன்சிலிங் வேணும் அப்படின்னா, இந்த பெண்களுக்கான சில ஹைஜீன்னு சொல்லுவோமே, தனி சுகாதாரம், பர்சனல் ஹைஜீன், மனநல குறிப்பு, மனநலம். ஆமா, அதே போல அவர்களுடைய உடல் நலத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு, அவர்களுடைய அச்சத்தை தவிர்ப்பதற்கு என்னென்ன வழிமுறைகளை சொல்லலாம்? நான் எல்லா கேள்வியும் ஒன்னா கேட்டேன்னு நினைக்காதீங்க. நீங்க சொல்ல சொல்ல நானும் கொஞ்சம் இதுதான் எனக்கு இன்னைக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதனால ஒரு பெண் என்பவள் அந்த பூப்படையும் பருவம் அப்படிங்கிறது ரொம்ப புனிதமான ஒரு பருவம். அதே நேரத்துல ரொம்ப ரகசியமாக பூஜிக்கப்பட வேண்டியது. ஏன்னா மரியாதை. ஒரு குழந்தை ஒரு தாயாவதற்கு தயாராகிறார். அதை எப்படி நம்ம வரவேற்பது? அதாவது அந்த 12 வயது வரையும் எந்த விவரமும் அறியாத வயது. அதன் பிறகு அந்த பூப்படையும் மாற்றம், அதாவது அவங்க பிசிக்கல் அதில் வந்து அவன் என்ன பண்ணணும் என்ன அப்படின்னா, அது தாய் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக, தாய் பெற்ற தாய் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக, அதாவது நண்பரோட நட்பு முறையில், அதாவது தாய் தான் முதல் சிநேகிதி, ஃப்ரெண்ட்ஷிப், அவங்க தான் முதல் சிநேகிதி. அவங்க தான் வந்து எல்லாம் வந்து அவங்க அம்மாட்ட வந்து எல்லாம் பகிர்ந்துக்கணும். மற்றவங்ககிட்ட வந்து சொல்ல முடியாத ஒரு செயல் அம்மா தான் வந்து எல்லாம் பண்ணணும். ஐயா, இன்னைக்கு காலகட்டத்தில் அம்மா வந்து ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போக ஆரம்பிச்ச உடனேயே அம்மா கொஞ்சம் விலகி போயிடுறாங்க. தோழியர் தான் அவங்க முக்கியமாக இருக்காங்க, நெருக்கமாக இருக்காங்க. அப்போது அந்த அம்மா கிட்ட இந்த உறவு பலப்படுவதற்கு வேற ஏதாவது டெக்னிக் இருக்கா? டெக்னிக்கல் தோழிகள் வந்து அந்த அளவுக்கு தோழிகள் இருந்தால் கூட அம்மாவனுடைய அனுசரணை வந்து வேற யாருக்கும் அம்மா தான் வந்து நண்பரோட தோழியோட எல்லாமே அம்மா தான் வந்து. சில வீடுகளில் படிப்பறிவு இல்லாத பெற்றோர்கள் இருக்காங்க. படிப்பறிவு சில வீடுகளில் வந்து கூச்ச சுபாவத்தின் காரணமாக இதெல்லாம் பேசுறதா அப்படின்னு அசிங்கப்பட்டுக்கிட்டு கூச்சப்பட்டுக்கிட்டு விலகி ஓடுவதுதான் இன்னைக்கு இந்திய சம்பிரதாயம். இந்த இந்திய மரபு இதை விட்டு வெளியில வர்றது எப்படி? வளர்ப்பு முறையிலேயே
அம்மா பிள்ளைகளை வந்து வளர்ப்பு முறையிலேயே வந்து அம்மாக்களுக்கு தெரியும் நம்ம பிள்ளை பெரிய பிள்ளை ஆக போகுது, நம்ம பிள்ளை பெரிய அந்த மெச்சூர் டைம் வந்துடுச்சு அப்படின்னு அம்மாவனுடைய கவனிப்பு தான். அம்மாவை தான் மெயின் சப்ஜெக்டே அம்மா தான். அம்மாவுக்கு தெரியும், எல்லா விவரம் தெரியும். அது பூப்படைய போகிறது தெரியும், படிக்கிறது தெரியும், அவருடைய அதனுடைய மென்டல் மனநலத்தை ஒரு அமைதியாக இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்தா அந்த பொண்ணு வந்து அமைதியாக இருக்கும்.